ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். நம்ம இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டரோட லாஸ்ட் பார்ட் இந்த வீடியோவில் கடகடன்னு பார்த்துடலாம். ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்னால் ஜீன்ஸ் மூலியமாக, டிஎன்ஏ மூலியமாக, ஹெரிடிட்ரி டிஸார்டர்னு சொல்லுவாங்க. வம்சாவளியாக வரக்கூடிய டிசீஸ். ஓகே, த ஐடியா தட் டிஸார்டர்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் ஹேஸ் பின் ப்ரிவைலிங் இன் த ஹியூமன் சொசைட்டி சின்ஸ் லாங். ஸோ நோய்கள் அப்படிங்கிறது இன்ஹெரிட் ஆகுது. கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வழி வழியாக கடத்தப்பட்டுக்கிட்டு வருது நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தே நம்பப்படுது. திஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் த ஹெரிட்டபிலிட்டி ஆஃப் சர்டன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இன் ஃபேமிலிஸ். ஒரு சில குடும்ப கேரக்டர், குடும்ப பாரம்பரியம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த கேரக்டர் அந்த குடும்பத்தில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி சொன்னாங்க. ஆஃப்டர் த ரீடிஸ்கவரி ஆஃப் மெண்டல்ஸ் ஒர்க், மெண்டலோட ஒர்க்கை ரீடிஸ்கவரி பண்ணியாச்சு, திருப்பி கண்டுபிடிச்சாச்சு. த ப்ராக்டிஸ் ஆஃப் அனலைசிங் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் ஆஃப் ட்ரைட்ஸ் இன் ஹியூமன் பீயிங் பிகெயின். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி வருது ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு. ஏன்னா மெண்டலோட ஒர்க்கை ரீடிஸ்கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரக்டர்ஸ் கடத்தப்படுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஹியூமன்லேயும் இது தெரிஞ்சுக்கணும்ல, அப்போ நிறைய நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம்ல, அந்த மாதிரி. சின்ஸ் இட் இஸ் எவிடென்ட் தட் control crosses that can be performed in pea plant or some other organisms are not possible in case of human beings. அதாவது இப்போது பீ பிளான்ட்டில் என்ன பண்ணுறோம், கேபிட்டல் டி ஸ்மால் டி கிராஸ் பண்ணால் நமக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்தது. இதை செல்ஃப் பண்ணுறோம். டெஸ்ட் கிராஸ் பண்ணுறதா இருந்தால் இதை ரிசசிவ் பேரண்ட்டோட கிராஸ் பண்ணுறோம். அதே ஹியூமன் பீயிங்கில் மேல் ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறந்த குழந்தைய செல்ஃப் பாலினேட் பண்ண முடியுமா? முடியாது. அதே போல் நமக்கு பேரண்ட்ஸ் கூட கிராஸ் பண்ண முடியுமா? முடியாது. பிளான்ஸில் மற்ற ஆர்கானிசத்தில் பண்ணக்கூடிய க்ராஸஸை நம்ம ஹியூமன் பீயிங்கில் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸ்டடி ஆஃப் த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அபவுட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் ட்ரைட் ப்ரொவைட்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், வம்சத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒரு கேரக்டர், ஒரு பர்டிகுலர் டிஸார்டர் தாத்தாவுக்கு இருந்துச்சா, அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சா, அப்புறம் குழந்தைங்களுக்கு இருந்துச்சான்னு நம்ம செக் பண்ணலாம். சச் அன் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரைட்ஸ் ஆன் செவரல் ஜென்ரேஷனுக்கு அந்த ட்ரைட்டை அனலைஸ் பண்ணுனா நமக்கு ஒரு ஃபேமிலி ட்ரீ கிடைக்கும். அதை தான் பெடிகிரி அனாலிசிஸ் அப்படிமோ. ஒரு ஃபேமிலியில் பல ஜென்ரேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டரை, ட்ரைட்டை எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் ஆகி வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணால் அதுக்கு பேர் பெடிகிரி அனாலிசிஸ். அவ்வளவுதான். இந்த பெடிகிரி அனாலிசிஸ், த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் ட்ரைட் இஸ் ரெப்ரசன்டட் இன் எ ஃபேமிலி ட்ரீ ஓவர் ஜென்ரேஷன். ஸோ ஃபேமிலி ட்ரீயில் அதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி ட்ரீனா கிராண்ட் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் சில்ட்ரன், அதுக்கப்புறம் கிராண்ட் சில்ட்ரன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட ஜென்ரேஷனில் எந்த கேரக்டர் எப்படி யார்கிட்டேருந்து யாருக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத ஃபேமிலி ட்ரீ அப்படிம்போம். பெடிகிரி அனாலிசிஸ்க்கு அதை பயன்படுத்துகிறோம். In human genetics, pedigree study provides a strong tool which is utilized to trace the inheritance of specific trait, abnormality or disease. ஒரு பர்டிகுலர் ட்ரைட் உயரமாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறது, இல்லை வாய்ஸ் நல்லா இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எப்படி வம்சாவளியாக இன்ஹெரிட் ஆகிட்டு வருது, அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வருது, அல்லது அப்நார்மாலிட்டி, ஒரு பர்டிகுலர் டிசீஸு, இதெல்லாம் எப்படி நமக்கு வம்சத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வருது, ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனுங்கிறத கண்டுபிடிக்க இந்த பெடிகிரி அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணுது. சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் used in the pedigree analysis have been shown in the figure. As you have studied in this chapter, each and every feature in any organism is controlled by one or the other gene located on the DNA. டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் எல்லா கேரக்டரையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டைஸ்டு சிம்பிள்ஸ் இன் பெடிகிரி ட்ரீ பார்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்கொயராக இருந்தால் மேல், சதுரமாக இருந்தால், வட்டமாக இருந்தால் ஃபீமேல், இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருந்தால் செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு, மேலாக ஃபீமேலாக தெரியாது நமக்கு, அன்ஸ்பெசிஃபைடு. இப்போ எல்லாத்துலேயும் ஷேட் பண்ணியிருக்காங்க. இந்த வயலட் கலரில் இருக்கிறது வயலட் கலரில் ஷேட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஷேடிங் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஷேட் பண்ணியிருக்கும் பிளாக் கலரில், பார்த்துக்குங்க. அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ், இந்த ரெட் கலரில் இருக்கிறது நமக்கு கொஷின் பேப்பரில் பிங்க் கலரில் இருக்கலாம், அல்லது பிளாக் கலரில் ஷேட் பண்ணியிருக்கலாம். ஷேட் பண்ணாமல் இருந்தால் அன்அஃபெக்டட், நோய் இல்லாதவங்க. இந்த மாதிரி ஷேட் பண்ணியிருந்தால் எல்லாம் டிசீஸ் வந்தவங்க. இப்போது ஒரு ஸ்கொயரு, ஒரு வட்டம், ரெண்டுக்கு இடையில கோடு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, மேட்டிங் அப்படின்னு அர்த்தம். 2 கோடு போட்டிருந்தாங்கன்னா அதாவது மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ், கான்சன்ஜூனியஸ் மீட்டிங், அதாவது மேலும் ஃபீமேலும் அத்தை பையன் மாமா பொண்ணு அந்த மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா
மேட்டிங் முடிஞ்சு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பெண் குழந்தை, ரெண்டாவது ஆண் குழந்தை, இந்த ஆர்டராக பார்த்துக்கணும். ஓகேங்களா? பேரண்ட்ஸ் above அண்ட் சில்ட்ரன்ஸ் below இன் ஆர்டர் ஆஃப் பர்த் லெஃப்ட் டு ரைட். ஃபஸ்ட்டு செகண்ட் குழந்தை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க, குழந்தை மட்டும் அஃபெக்டடாக இருக்குது டிசீஸுக்கு. இங்கே வந்து 5ன்னு டைமண்டில் போட்டிருந்தா 5 அன்அஃபெக்டட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், 5 குழந்தைங்க அவங்களுக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சிம்பிள்க்கெலாம் மீனிங் பார்த்துக்கணும், கொஷினில் கேட்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏல தான் நமக்கு ஜீன்ஸ் இருக்குது, அந்த ஜீன்ஸ் தான் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. டிஎன்ஏ வந்து குரோமோசோமில் இருக்குது. டிஎன்ஏ இஸ் த கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நீட் கொஷினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. டிஎன்ஏ இஸ் த கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு. It is hence transmitted from one generation to other without any change or alteration. Change இல்லாமலும் இருக்கலாம், அதாவது சேஞ்ச் ஆர் ஆல்ட்ரேஷன் இல்லாமல் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுது. ஹவ்வவர் இருந்தாலும் சேஞ்சஸ் ஆர் ஆல்ட்ரேஷன் ரெண்டு ஒன்று தான். டூ டேக் பிளேஸ் அக்கேஷ்னலி, எப்போயாவது சேஞ்சஸ் இல்லைனா ஆல்ட்ரேஷன் நடக்கும். Such an alteration or change in the genetic material is referred to as mutation. DNA பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு போகும்போது எந்த சேஞ்சும் ஆல்ட்ரேஷன் இல்லாமல் போகணும். அப்படி சேஞ்ச் அல்லது ஆல்ட்ரேஷன் நடந்து போணுச்சுன்னா அங்கே மியூட்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். A number of disorders in human being have been found to associated with the inheritance of changed or altered genes or chromosomes. ஸோ ஜீன்லேயோ குரோமோசோம்லேயோ சேஞ்ச் ஆர் ஆல்ட்ரேஷன் வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்கே ஜெனட்டிக் டிசார்டர் வரதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போது மெண்டலியன் டிசார்டர்ஸ், குரோமோசோமல் டிசார்டர்ஸ்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. மெண்டலியன் டிசார்டர்ஸ்னால் என்ன? ப்ராட்லி ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் மே பி grouped into 2 categories, மெண்டலியன் டிசார்டர்ஸ் அண்ட் குரோமோசோமல் டிசார்டர்ஸ். இந்த ரெண்டுக்கும் ஒரு சிம்பிளான டிஃப்ரென்சியேஷன். கீழே கொடுக்கப்பட்ட வியாதிகளில், டிசீஸில் எதெல்லாம் மெண்டலியன் டிசார்டர் இல்லைனா எதெல்லாம் குரோமோசோமல் டிசார்டர்னால், நமக்கு என்சிஆர்டியில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸில் குரோமோசோமல் டிசார்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோமோசோமல் டிசார்டர்ஸ்லாம் சின்ட்ரோம்னு முடியும். ஜெனட்டிக் டிசார்டர், அதாவது மெண்டலியன் டிசார்டர் அப்படி முடியாது. பாருங்கள், மெண்டலியன் டிசார்டர்ஸ் ஆர் மெயின்லி டிட்டர்மைன்டு பை ஆல்டரேஷன் ஆர் மியூட்டேஷன் இன் சிங்கிள் ஜீன். மெண்டலியன் டிசார்டர், மெண்டல் வந்து ஃபாதர், அவர் சிங்கிளாக தான் இருந்தார், மேரேஜ் பண்ணிக்கல, அவர் ஒரு ஃபாதர், சர்ச் ஃபாதர் மாதிரி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெண்டலியன் டிசார்டருங்கிறது சிங்கிள் ஜீனில் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும், ஆல்ட்ரேஷன் வரும். தீஸ் டிசார்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆன் த சேம் லைன்ஸ்னால் பேரண்ட்ஸ், சில்ட்ரன் அந்த மாதிரி. ஆஸ் வி ஹாவ் ஸ்டடிட் இன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அடுத்து F1 ஜென்ரேஷன் வரும், அப்புறம் F2 ஜென்ரேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி சேம் லைனில் டிசார்டர் போய்கிட்டு இருக்கிறதுனால இதை மெண்டலியன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The pattern of inheritance of such Mendelian disorders can be traced in a family by pedigree analysis. Mendelian disorder pedigree analysis வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இவங்க மேரேஜ் பண்ணிட்டா இவங்க குழந்தைக்கு இல்லை இவங்க கிராண்ட் சில்ட்ரனுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் த சான்ஸ் 50% இந்த டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளால் கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். மோஸ்ட் காமன் அண்ட் ப்ரிவேலண்ட் மெண்டலியன் டிசார்டர்ஸ் ஆர் ஹீமோஃபிலியா 1, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் 2, சிக்கிள் செல் அனீமியா 3, கலர் பிளைண்ட்னஸ் 4, ஃபினைல் கீட்டோனூரியா 5, தலசீமியா 6. இதோட கடைசி லெட்டர் எல்லாம் பாருங்க, ஆ, இஸ், ஆ, ஸ், ஆ, ஆ. ஒன்று ஏன்னு முடியும், இல்லைன்னா எஸ்ன்னு முடியும், சின்ட்ரோம்னு முடியாது. மெண்டலியன் டிசார்டர் எல்லாமே ஹீமோஃபிலியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனீமியா, கலர் பிளைண்ட்னஸ், ஃபினைல் கீட்டோனூரியா, தலசீமியா, இந்த மாதிரி ஏ இல்லைன்னா எஸ்ங்கிற லெட்டரில் முடியுது. குரோமோசோமல் டிசார்டர்லாம் சின்ட்ரோம்ங்கிற வார்த்தையில் முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மென்ஷன் ஹியர் தட் சச் மெண்டலியன் டிசார்டர்ஸ் மே பி டாமினன்ட் ஆர் ரிசசிவ். அந்த ஜீன், எந்த ஜீனில் வந்து நமக்கு டிசார்டர் இருக்குது அதை பொறுத்து அதை வந்து டாமினன்ட் அல்லது ரிசசிவ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பை பெடிகிரி அனாலிசிஸ் ஒன் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வெதர் த ட்ரைட் இஸ் கொஷின் இஸ் டாமினன்ட் ஆர் ரிசசிவ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சிமிலர்லி த ட்ரைட் மே ஆல்சோ பி லிங்க்டு டு த செக்ஸ் குரோமோசோம் ஆஸ் இன் கேஸ் ஆஃப் ஹீமோஃபிலியா. இப்போ ஹீமோஃபிலியா வந்து நமக்கு செக்ஸ் குரோமோசோம் மூலியமாக தான் வருது, அதனால் அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் எவிடென்ட் தட் திஸ் எக்ஸ்-லிங்க்டு ரிசசிவ் ட்ரைட் ஷோஸ் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் கேரியர் ஃபீமேல் டு மேல் ப்ராஜனி. அப்போது ஃபீமேல் மதர்கிட்ட இருந்து சன்னுக்கு போகும் எக்ஸ் லிங்க்டு
குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மதர்கிட்ட இருந்து சன்னுக்கு டிஸார்டர் கடத்தப்படும். A representative pedigree is shown in figure 4.14. அதுவும் மதர் கேரியராக இருந்தால் கண்டிப்பாக சன் அஃபெக்ட் ஆவாருன்ட்டாங்க. ஃபார் டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் ட்ரைட்ஸ்க்கு 2 கொடுத்துருக்குறாங்க ரெப்ரசன்டேட்டிவ் பெடிகிரி டயக்ராம்ஸ். டிஸ்கஸ் வித் யுவர் டீச்சர் அண்ட் டிசைன் பெடிகிரிஸ் ஃபார் கேரக்டர்ஸ் லிங்க்டு டு போத் ஆட்டோசோம்ஸ் அண்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸ். அது நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த 2 பெடிகிரி சார்ட் கொடுத்து தான் உங்களுக்கு பெடிகிரி டயக்ராம் பேஸ்டு கொஷின் வந்தால் வரும். நல்லா பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், இது செகண்ட் ஜென்ரேஷன். பாருங்கள், இவங்க எல்லாருமே தேர்ட் ஜென்ரேஷன். ஒரு டிஸார்டர் இது அதே போல் இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், இது செகண்ட் ஜென்ரேஷன், இது தேர்ட் ஜென்ரேஷன். ஒரு டிஸார்டர் டாமினண்ட்டாக ரிசசிவான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் யாராவது ஒருத்தராவது இன்ஃபெக்டடாக இருக்காங்களா, செகண்ட் ஜென்ரேஷனில் யாராவது ஒருத்தர் இல்லை மோர் தென் ஒன் கூட அஃபெக்டட் டிசீஸ் வந்தவங்களா இருக்காங்களா, இன்ஃபெக்டடாக இருக்காங்களா, டிசீஸ் வந்தவங்க. தேர்ட் ஜென்ரேஷனில் யாராவது ஒருத்தராவது இன்ஃபெக்டடாக இருக்காங்க. ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் டிசீஸ் வந்திருக்கும். டிசீஸ்ங்கிறது எந்த ஜென்ரேஷன்லையும் ஸ்கிப் ஆகிருக்காது. யாருக்காவது ஒருத்தருக்காவது அந்த பர்டிகுலர் ஜென்ரேஷனில் டிசீஸ் வந்திருந்தா அது டாமினண்ட். சரி, ஒரு ஜென்ரேஷனை ஸ்கிப் பண்ணியிருக்கு. கேரியர் இல்லையாங்கிறதெல்லாம் இங்கே கேள்வி கிடையாது. இங்கே ஸ்கிப் பண்ணிடுச்சு, அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்கு. ஏதோ ஒரு ஜென்ரேஷன் ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் அது ரிசசிவ். சரி, எக்ஸ் லிங்க்டா அல்லது ஆட்டோசோமல்னா பாடி குரோமோசோம், பாடி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுற குரோமோசோம்ஸ். எக்ஸ் லிங்க்டுனா செக்ஸ் குரோமோசோம்ஸ். இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஆட்டோசோமல், ரெண்டாவது ஆட்டோசோமல் தான். எப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே ஒருவேளை டிசீஸ் வந்திருக்கு, டாமினன்ட்னு சொல்லிட்டோம், ஏன்னா எல்லா ஜென்ரேஷன்லேயும் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. டாமினன்ட்னா ஒருவேளை எக்ஸ் குரோமோசோமில் டிசீஸ் இருந்துச்சுன்னா இவர் XY, இந்த எக்ஸ் குரோமோசோம் எங்கெல்லாம் மேலுக்கு இருக்கோ அவனுக்கெல்லாம் டிசீஸ் வந்திருக்கும். அப்போ தான் எக்ஸ் லிங்க்டா ஒரு செக்ஸ் குரோமோசோம்னு அர்த்தம். எக்ஸில் டிசீஸ் இல்லை அப்படின்னா, இங்கே மேல்லாம் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா எக்ஸில் டிசீஸ் இல்லை, எக்ஸ் லிங்க்டு இல்லை, ஆட்டோசோமல். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இது வந்து எக்ஸ் லிங்க்டு டிசீஸாக இருந்தால், எக்ஸ் குரோமோசோமில் டிசீஸ் இருக்குது, செக்ஸ் குரோமோசோம் ஆர் ஆட்டோசோம், 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒரு டிஸார்டர் டாமினண்ட்டாக ரிசசிவா. நம்ம டாமினண்ட்னா என்ன, ரிசசிவ்னா என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, எப்படின்னு தெரிஞ்சாச்சு. அது செக்ஸ் குரோமோசோம் மூலியமாக அந்த டிசீஸ் வருதா, ஆட்டோசோம். இப்போ நமக்கு 46 குரோமோசோம் இருக்குது, அதில் வந்து 23 பேர் இருக்குது. அதில் 44 குரோமோசோம், அதாவது 22 பேர் வந்து ஆட்டோசோம், பாடி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது. மீதி 2 குரோமோசோம் 1 பேர் இருக்குல்ல, 23வது பேர் 1 பேர், அது XXஆக இருக்கலாம், இல்லைன்னா XY குரோமோசோமாக இருக்கலாம், செக்ஸ் குரோமோசோம். இப்போ டிசீஸை கேரி பண்ணுறது இந்த ஆட்டோசோம்ஸா செக்ஸ் குரோமோசோமான்னு சொல்லணும். ஸோ டாமினன்ட் ஆட்டோசோமா, டாமினன்ட் செக்ஸ் குரோமோசோமா, ரிசசிவ் ஆட்டோசோமா, ரிசசிவ் செக்ஸ் குரோமோசோமான்னு சொல்லணும். இப்போது இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இந்த டிசீஸ் வந்தவங்களுக்கு எக்ஸ் குரோமோசோம் மூலயமா டிசீஸ் வந்துருந்துச்சுன்னா, டிசீஸ்க்கு நம்ம டின்னு சும்மா போட்டுக்கிறேன், எக்ஸ்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு டிசீஸ் இல்லைன்னு காமிச்சிருக்காங்க. கேமிட் ஃபார்மேஷனில் எக்ஸு ஒய்ன்னு வரும், இது டிசீஸு. ஸோ இந்த ஒய் கூட இந்த எக்ஸ் சேரும்போது XDY, அப்போ எல்லா மேலும் டிசீஸ் வந்திருக்கும்ல, ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருந்தாலும் டிசீஸ் வந்துடும்ல, அப்போ இவங்கெல்லாம் டிசீஸ் வந்திருக்கணுமில்ல, அப்போ செக்ஸ் குரோமோசோம் இங்கே இல்லை. ஓகேங்களா? செக்ஸ் குரோமோசோம்னால டிஸார்டர் வரல, ஆட்டோசோமல். அதே போல் தான் இங்கேயும் இதுவும் ஆட்டோசோமல் தான். ஸோ நமக்கு வந்து இங்கே ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பெடிகிரி அனாலிசிஸ் ஆஃப் ஆட்டோசோமல் டாமினன்ட் ரைட். எக்ஸாம்பிள் மயோட்டோனிக் டைஸ்ட்ரோஃபி. இது அதே ஆட்டோசோமல் ரிசசிவ் சிக்கிள் செல் அனிமியா. இவர் இந்த சிக்கிள் செல் அனிமியாவுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் இன்ஃபெக்டட் பீப்புளே இல்லை, செகண்ட் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷனில் இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, சிக்கிள்ஸ் அனிமியா ஆட்டோசோமல் ரிசசிவ். இதில் ஒவ்வொரு ஜென்ரேஷனையும் அஃபெக்டட் இருக்காங்க. மயோட்டோனிக் டைஸ்ட்ரோஃபி, டிஷ்யூ இந்த மசில்ஸில் மயோட்டோனிக், மசில்ஸில் வந்து கோஆர்டினேஷன் இல்லாமல் போயிடும், அதான் மயோட்டோனிக் டைஸ்ட்ரோஃபி. இது வந்து ஆட்டோசோமல்
டாமினன்ட் இது ஆட்டோசோமல் ரிசசிவ். எந்த டிசீஸ் யாருன்னு பார்த்துங்க, கொஷினில் கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துடலாம். யாருக்கு? மெண்டலியன் டிசார்டருக்கு. கலர் பிளைண்ட்னஸ். கண்ணில் வந்து நமக்கு கண்ணு தெரியும், கலரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. பர்டிகுலராக ரெட் அண்ட் க்ரீன் கலரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இட் இஸ் எ செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர் டியூ டு டிஃபெக்ட் இன் எய்தர் ரெட் ஆர் க்ரீன் கோன் ஆஃப் ஐ. எதனால் வருது? டிஃபெக்ட் இன் either red or green cone of eye resulting in failure to discriminate between red and green color. green எல்லாம் ரெட்டா தெரியும், ரெட் எல்லாம் greenா தெரியும், மாறி தெரியும் உங்களுக்கு. This defect is due to mutation in certain genes present in X chromosome. So color blindness question இதுதான். இது என்ன டிசார்டர்னு கேட்பாங்க. செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர் கலர் பிளைண்ட்னஸ். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ்னா மேல் தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகும், ஃபீமேல் ரொம்ப குறைவாக தான் அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்? ரிசசிவ் ஜீன் ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் சும்மா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரைஞ்சிக்கலாம். ஒரு ரிசசிவ் ஜீன் இருந்தால் கூட ஒரு நார்மல் ஜீன் இருந்தால் அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க, ஃபீமேல் கேரியர் ஆயிடுவாங்க. ஃபீமேலில் ரெண்டுமே கேபிட்டலாக இருந்தால் டிசீஸ் வராது, ஒன்று கேபிட்டல் ஒன்று ஸ்மாலாக இருந்தால் கேரியராக இருப்பாங்க, டிசீஸ் வராது. ரெண்டுமே ஸ்மால் எக்ஸாக இருந்ததுன்னா தான் டிசீஸ் வரும். அப்போ ஃபீமேலுக்கு ரிசசிவ் செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர் வர்றது வந்து ரேர். அதே மேலுக்கு பாருங்கள், ஒரு ஸ்மால் எக்ஸ் ஒரு ஒய் இருந்ததுன்னா ஒய்ங்கிறது டம்மி குட்டி, அது ஒன்றுமே பண்ணாது, இந்த எக்ஸ் டிசீஸை வெளிப்படுத்திடும். இவருக்கு ஈஸியாக டிசீஸு எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அப்போ எக்ஸ் லிங்க்டு ஆர் செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர்னா மேல்ஸ் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க, மறந்துடாதீங்க. It occurs about 8% of the males and only 0.4% of the female. This is because the gene that leads to red-green color blindness are on X chromosome. அதுவும் recessive X chromosome. Males have only one X chromosome. Females have two. அந்த 2ல ஒன்று டாமினன்ட் ஒன்று ரிசசிவாக இருந்தால் கூட ஃபீமேல் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ரெண்டுமே ஸ்மால் எக்ஸாக இருந்தால் தான் அவங்க அஃபெக்ட் ஆவாங்க, ரெண்டுமே கேபிட்டல் எக்ஸாக இருந்தாலும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ்னு நான் என்ன சொல்கிறேன்னா ரிசசிவாக சொல்கிறதுக்கு, ஆனால் அது வேறு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே நான் அப்படி சொல்கிறேன். அதே போல் மேலுக்கு வந்து ஒரு அந்த ரிசசிவ் ஜீன் எக்ஸ் வந்தாலும் இன்னொன்று ஒய் தான் இருக்கும், டிசீஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடும். அதனால் 8% மேல், 0.4% தான் ஃபீமேல் கலர் பிளைண்ட்னஸால் டோட்டல் பாப்புலேஷனில் பாதிக்கிறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், நீங்கள் பார்த்துக்குங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. த சன் ஆஃப் எ விமன் ஹூ கேரிஸ் the son of a woman who carries who carries the gene has 50% chance of being color blind. ஏன்? ஒரு உமன் வந்து கேரியராக இருக்காங்க, கேரியர், இது கலர் பிளைண்ட்னஸ், இது கலர் பிளைண்ட்னஸ் இல்லை, கேரியர், இவங்களுக்கு கலர் பிளைண்டே இல்லை. அவர் ஆரோக்கியமான ஒரு ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 types ஆஃப் ஓவமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கலர் பிளைண்ட் உள்ள எக்ஸு, கலர் பிளைண்ட் இல்லாது. இவங்க கேரியர்னால் இவங்களுக்கு டிசீஸ் கிடையாது. இவர் 2 types ஆஃப் ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுவார். நார்மல் எக்ஸ் சேர்ந்துச்சுன்னா அவன் கலர் பிளைண்ட் இல்லை, கலர் பிளைண்ட் உள்ள ரிசசிவ் எக்ஸி வந்துச்சுன்னா இவன் கலர் பிளைண்ட் ஆயிடுவான். அப்போ 50% சான்ஸ் இவங்களுக்கு கலர் பிளைண்ட் இருக்குது, அவங்க கேரியர் உமனோட சன்னுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. த மதர் இஸ் நாட் ஹர் செல்ஃப் கலர் பிளைண்ட் பிகாஸ் த ஜீன் இஸ் ரிசசிவாக இருக்கிறதுனால. தட் மீன்ஸ் தட் இட்ஸ் இஃபெக்ட் இஸ் சப்ரஸ்ட் பை ஹர் மேட்சிங் டாமினன்ட் நார்மல் ஜீன். எ டாட்டர் வில் நாட் நார்மலி பி கலர் பிளைண்ட். டாட்டர் கண்டிப்பாக கலர் பிளைண்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. கேரியர் உமனோட டாட்டர்னா பொண்ணு எப்போவுமே கலர் பிளைண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹர் மதர் இஸ் கேரியர் அண்ட் ஹர் ஃபாதர் இஸ் அதே போல் இப்போது அந்த ஃபாதர் கலர் பிளைண்டாக இருக்கார், மதர் வந்து நார்மலாக இருக்காங்க. அன்லஸ் ஹர் மதர் இஸ் கேரியராக இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? இவங்க என்ன மாதிரி கேமிட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க? சரி, இவர் என்ன மாதிரி கேமிட்டை ஃபார்ம் பண்ணுவார்? சரி, இதுவும் கேரியராக போயிடும், கலர் பிளைண்ட் இல்லை. இதுவும் கலர் பிளைண்டு. ஸோ கலர் பிளைண்டு டாட்டர் வரணும்னா மதர் கேரியராகவும் ஃபாதர் கலர் பிளைண்டாகவும் இருந்தாங்கன்னா டாட்டருக்கு கலர் பிளைண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ஹீமோஃபிலியா. மெண்டலியன் டிசார்டரில் அடுத்து நம்ம பார்க்குறது ஹீமோஃபிலியா. திஸ் செக்ஸ்-linked recessive disease which shows its transmission from unaffected carrier female. இதுவும் பாருங்க, ஹீமோஃபிலியாவும் செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசீஸ் தான்.
It shows its transmission from unaffected carrier female to some of the male progeny has been widely studied. இதுக்கு முன்னாடி மாதிரியே தான் இதுவும் என்ன ஆகும், இன்ஹெரிட் ஆகும். ஏன்னா செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசீஸ். In this disease, a single protein that is part of the cascade of proteins, cascade na proteins வந்து அதிகமாக வருது, cascade of protein involved in the clotting group of protein, lot of numbers of proteins, நிறைய proteins, cascade of proteins involved in clotting of blood is affected. So blood clotting இது affect பண்ணும் ஹீமோஃபிலியா disorder இருக்கவங்க. Due to this, in an affected individual, a simple cut will result in non-stop bleeding. blood வந்துக்கிட்டே இருக்கும், ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும் நான்ஸ்டாப்பாக, ஃபுல்லாக blood போய் இறந்தே போயிடுவாங்க. The heterozygous female for hemophilia may transmit the disease to son. நம்ம போன தடவை படித்த மாதிரி தான் கேரியர் ஃபீமேல், நார்மல் மென். ஸோ இது ரெண்டும் சேரும்போது சன்னுக்கு வந்துருச்சு டிசீஸு. கேரியர் ஃபீமேல் கிட்ட வந்து சன்னுக்கு இந்த டிசீஸ் வரலாம், இவங்க கேரியர். சரி, the possibility of a female becoming a hemophilic is extremely rare. பொண்ணுங்க வந்து ஹீமோஃபிலியாவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா ஹீமோஃபிலிக் ஃபாதரும் கேரியர் மதரும் கல்யாணம் பண்ணாதான் இந்த ரெண்டும் சேர்ந்து ஹீமோஃபிலிக் டாக்டர் வர வாய்ப்பு இருக்குது. ஹீமோஃபிலிக் ஃபாதர்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா? மோஸ்ட்லி 18 வயசுக்கு மேலே அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, கல்யாண வயசெல்லாம் தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்லை. The possibility of a female becoming hemophilic is extremely rare because mother of a such female has to be at least carrier and the father should be hemophilic. That is unavailable in the later stage of life. Mature stage, reproductive age அவங்க இருக்க மாட்டாங்க. The family pedigree of Queen Victoria shows a number of hemophilic descendants அவங்க வம்சாவளியில், as she was carrier of the disease. Queen Victoria வந்து கேரியர் ஆஃப் டிசீஸாக இருந்தாங்க. யாருக்கு? ஹீமோஃபிலியாவுக்கு. அதனால தான் அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ராயல் டிசீஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா ராயல் ஃபேமிலியில் கண்டுபிடிச்சாங்க, அவங்கக்கிட்ட இருந்தது அப்படினால. நெக்ஸ்ட்டு சிக்கிள் செல் அனீமியா. திஸ் இஸ் அன் ஆட்டோசோம். இது செக்ஸ் குரோமோசோம் கிடையாது, ஆட்டோசோம் லிங்க் ரிசசிவ் ட்ரைட். அதாவது மெண்டலியன் டிசார்டர் நமக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் ரிசசிவ் தான். எது செக்ஸ் லிங்க்டு, எது ஆட்டோசோமங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சிக்கிள் செல் அனீமியா ஆட்டோசோம் லிங்க்டு ரிசசிவ் ட்ரைட். This can be transmitted from parents to offspring when both the partners are carrier. ரெண்டு பேருமே கேரியராக இருக்கும்போது ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு போகும். அதாவது இது வந்து ஆட்டோசோம்ங்கிறதுனால இந்த சிம்பிள் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்மால் ஏ, ரெண்டு பேருமே கேரியராக இருக்காங்க. கேபிட்டல் ஏ இருந்தால் அவங்களுக்கு சிக்கிள் செல் அனீமியா எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஸோ அப்போ இவங்க இந்த ஃபீமேல் பேரண்ட் இந்த மாதிரி கேமிட் ஃபார்ம் பண்ணுறாங்க, மேல் கேமிட் இந்த மாதிரி கேமிட் ஃபார்ம் பண்ணுறாரு. இதுவும் இணைஞ்சதுன்னா சிக்கிள் செல் அனீமியா 100% வந்துருச்சு அவங்களுக்கு. த டிசீஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை எ சிங்கிள் பேராஃபல்லில். இவங்க வந்து ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ் சிக்கிள் செல் அனீமியாவை கண்ட்ரோல் பண்ணுது. அவுட் ஆஃப் த 3 பாசிபிள் ஜீனோடைப் ஒன்லி homozygous individual HBS show the diseased phenotype. Heterozygous individuals appear apparently unaffected, but they are carrier of the disease as there is a 50% probability of the transmission. ஸோ இந்த இடத்துல 3 பாசிபிலிட்டி ஜீனோடைப் இருக்குங்கிறாங்க. என்ன 3 பாசிபிலிட்டி? HBA HBA நார்மல், HBA HBS கேரியர், HBS HBS டிசீஸ். ஸோ டிசீஸ் எப்போ வருமா? ரெண்டுமே ஹெச்பிஎஸ் ஹெச்பிஎஸ்ஸாக இருந்தால், ரிசசிவ் இருந்தால் தான் டிசீஸ் வரும். அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கேரியராக இருக்காங்கன்னா, மதர் ஃபாதர் கேரியராக இருக்காங்கன்னா, பிறக்க போகிற குழந்தை சிக்கிள் செல் அனிமியாவோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 50% சான்ஸ் இருக்குது. ஓகே, தஸ் எக்ஸிபிட்டிங் சிக்கிள் செல் ட்ரைட் நமக்கு வந்துடுது. இப்போது இது என்ன சார் சொல்கிறாங்க? கேரியர்ஸாக இருந்தால் ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ் தான் கேரியர், மதர். ஃபாதர் ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ், கேமிட் ஃபார்ம் ஆகிறது ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ், இவங்களும் கேமிட் ஃபார்ம் பண்ணாங்க ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ். ஹெச்பிஎஸ் ஹெச்பிஎஸ் சேர்ந்து குழந்தை பிறந்ததுன்னா சிக்கிள் செல் அனிமியா எக்ஸிபிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த டிஃபெக்ட் இஸ் காஸ்ட் பை த சப்மிஷன் ஆஃப், எதனால் டிஃபெக்ட் ப்ராப்ளம் வருது, குறைபாடு வருது, இஸ் காஸ்ட் பை த சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் குளூட்டமிக் ஆசிட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
6வது பொசிஷனில் கொஷினில் கேட்பாங்க. இந்த ஹெச்பிஏ பெப்டைடு, இந்த பெப்டைடில் 6வது பொசிஷனில் ஜிஏசி சிடிசி இருக்குது. இந்த இடத்துல ஜிஏஜி வரணும், குளூட்டமிக் ஆசிட் வரணும். இங்கே டீன்ற இடத்துல ஏ வந்துடுறதுனால இதுதான் சிடிசி தான். சிடிசி ஜிஏசியா எம்ஆர்என்ஏ கூட கம்பைன்ட் ஆகிறச்ச குளூட்டமிக் ஆசிட் வரும், சிந்தசிஸ் ஆகும். பட் இங்கே சிஏசி வரும்போது எம்ஆர்என்ஏல இது டிரான்ஸ்கிரிப்ஷன், இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. ஓகேங்களா? ஜீனில் சிடிசி இருந்தால் எம்ஆர்என்ஏ ஜிஐஜின் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து ஒழுங்காக குளூட்டமிக் ஆசிடை சிந்தசிஸ் பண்ணும். அந்த சிக்கிள் செல் ஹெச்பிஎஸ் ஜீனில் சப்ஸ்டிடியூஷன் டீக்கு பதிலாக ஏ வந்துருச்சுன்னா எம்ஆர்என்ஏல ஜிஏஜிக்கு பதிலாக ஜியூஜி வந்துடும். இன்ஸ்டெட் ஆஃப் குளூட்டமிக் ஆசிட் 6th பொசிஷனில் வேலைன் வந்துடும். அப்போ இது வந்து டிஃபெக்ட், குறைபாடுள்ள பெப்டைடை ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டயக்ராம் புரிஞ்சிருக்கும் நமக்கு. அடுத்து ஸோ குளூட்டமிக் ஆசிட்க்கு பதிலாக வேலைன் சப்ஸ்டிடியூஷன் ஆகிடுது. அங்கே 6th பொசிஷனில் ஆஃப் த பீட்டா குளோபின் செயின் எதில் வருதுன்னு பார்த்துக்கணும். ரெட் பிளட் செல்ஸில் பீட்டா குளோபின் செயினில் ஆஃப் த ஹீமோக்ளோபின் மாலிக்யூல். The substitution of amino acid in the globin protein results due to the single base substitution. Example of single base substitution is sickle cell anemia. At the 6th codon of the beta globin gene from GAG to GUG. mRNA ல GAG வரதுக்கு பதிலா GUG வந்துருச்சு. அதனால glutamic acid வரதுக்கு பதிலா valine வந்துருச்சு. The mutant hemoglobin molecule undergoes polymerization under low oxygen tension causing change in the shape of the RBC. So low இது assessment reasonல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. So that mutant hemoglobin low oxygen tensionலயே changes நடந்து அது வந்து biconcave disc to அந்த ஷேப்பில் இருந்து இது நார்மல் ஷேப் அதில் வந்து சிக்கிள் லைக் ஸ்ட்ரக்சருக்கு மாறிடுது. சிக்கிள்னா என்னென்னா கதிரருவாள்னு சொல்லுவாங்க. நான் இப்படி இருக்கும், நெல் சோளம் கதிர் இருக்க போவாங்கள்ல, அந்த அருவா மாதிரி மாறிடும், சிக்கிள் ஷேப்புக்கு மாறிடும். ஸோ ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போகிற கெப்பாசிட்டிலாம் குறைஞ்சி போய் அவங்க எனர்ஜிலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு ரெஸ்பிரேஷன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இன் மைட்டோகாண்ட்ரியாலாம் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். பிகாஸ் ரெட் பிளட் செல்ஸ் டிஃபெக்டிவாக இருக்கிறதுனால. அடுத்து ஃபீனேல் கியூட்டனூரியா. திஸ் இன்பார்ன் எரர் மெட்டபாலிசம் இஸ் ஆல்சோ இன்ஹெரிட்டட் அஸ், இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் வர்றது ஆட்டோசோமல். ஆனால் ரிசசிவ் ட்ரைட் தான். தலசீமியாவும் பாருங்கள் ஆட்டோசோமல், பட் ரிசசிவ் தான். ஸோ எல்லாமே ரிசசிவ் ட்ரைட்டாக தான் வருது. செக்ஸ் குரோமோசோமா எக்ஸ் லிங்க்டாக ஆட்டோசோமலாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். டாமினண்ட்டாக ரிசசிவானா மெண்டலியன் டிசார்டர் நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே ரிசசிவ் தான். ஓகே. The affected individual lacks an enzyme that converts amino acid phenylalanine into tyrosine. ஸோ phenylalanine தைரோசினா என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். அமினோ ஆசிட் ஃபினைலாலனைனை தைரோசினா கன்வெர்ட் பண்ணுற என்சைம் இருக்காமல் போயிடும். எது ஃபினைல் கீட்டனூரியா டிசீஸ் வந்தவங்களுக்கு. ஆனால் ஃபினைலாலனைனை தைரோசினா மாற்றணும், கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு என்சைம் வேணும். அந்த என்சைம் என்ன இருக்காது, ஆப்சண்ட்டாக போயிடும், இல்லாமல் போயிடும். ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் ஃபினைலாலனைன் இஸ், இதனால் என்ன ஆகுது, ஃபினைலாலனைன் தைரோசினா மாத்திர என்சைம் இல்லை. அப்போ ஃபினைலாலனைன் வந்து என்ன ஆகும், ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஃபினைலாலனைன் என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஃபினைல் பைருவிக் ஆசிட் அண்ட் அதர் டெரிவேட்டிவ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அதை தைரோசினாக கன்வெர்ட் பண்ணுற என்சைம் இல்லாதனால ஃபினைல் பைருவிக் ஆசிட் அதர் டெரிவேட்டிவ்ஸாக ஃபினைலாலனைன் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அக்குமுலேஷன் ஆஃப் தீஸ் இன் பிரெயின், மூளையில் போய் இது அக்குமுலேட் ஆகும்போது மென்டல் ரிட்டார்டேஷன், மனம் நலம் குறையுது. These are also excreted through urine because of its poor absorption by kidney. So யூரின்ல இந்த ஃபினைல் பைருவிக் ஆசிட் அதோட டெரிவேட்டிவ்ஸ்லாம் எக்ஸ்க்ரீட் ஆகவும் ஆரம்பிக்கும். அதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கும் ஃபினைல் கீட்டனூரியாவுக்கு. அடுத்து தாலசீமியா, ஆட்டோசோமல் தென் ரிசசிவ் டிஸார்டர், ஆட்டோசோம் லிங்க்டு ரிசசிவ் டிஸார்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. வென் போத் பேரண்ட்ஸ் ஆர் அன்அஃபெக்டட் கேரியர்ஸ், ரெண்டு பேருமே கேரியர்ஸாக இருப்பாங்க ஃபார் த ஜீன் ஆர் ஹெட்ரோசைகோட்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் மேரேஜ் பண்ணும்போது இந்த தலசீமியா டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரெண்டு பேரும் கேரியராக இருக்கிற பட்சத்தில். த டிஃபெக்ட் குட் பி டியூ டு எய்தர் மியூட்டேஷன்னால் வரலாம், ஆர் டெலிஷன் which ultimately results in reduced rate of synthesis of one of the globin chain. ஒன்று ஆல்ஃபா சிந்தசிஸை பாதிக்கலாம் அல்லது பீட்டா சிந்தசிஸ். நமக்கு தெரியும் ஹீமோக்ளோபினில் 2 ஆல்ஃபா செயின் 2 பீட்டா செயின் இருக்குது.
ஆல்ஃபா செயின் சிந்தசிஸை பாதிக்கலாம், பீட்டா செயின் சிந்தசிஸை பாதிக்கலாம். that make up hemoglobin உருவாக்க அவங்க வேணும். This causes formation of abnormal hemoglobin molecules resulting into anemia, இரத்த சோகை வந்துரும், which is characteristics of the disease. Thalassemia can be classified according to which chain of the hemoglobin molecule is affected. So alpha chain affect ஆனா alpha thalassemia, beta chain affect ஆனா beta thalassemia. Beta thalassemia beta globin produce ஆகிறது affect ஆகும், alpha thalassemia alpha globin production ஆகிறது affect ஆகும். ஓகே, இப்போ ஆல்ஃபா தலசீமியா இஸ் கண்ட்ரோல்டு பை என்ன ஜீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆல்ஃபா தலசீமியாவை கண்ட்ரோல் பண்ணுறது டூ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ் HbA1, HbA2 ஆன் குரோமோசோம் நம்பர் 16 of each parent and it is observed due to mutation or deletion of one or more of the 4 genes. So ஜீன்ஸில் வந்து மியூட்டேஷன் நடக்கிறதுனால ஒரு ஜீன்லையோ அல்லது 4 ஜீன்லையோ நமக்கு மியூட்டேஷன் நடக்கிறதுனால இந்த HbA1 ஜீன், HbA2 ஜீன்ஸில் குரோமோசோம் நம்பர் 16ல் இருக்குது, அவங்க பாதிக்கப்பட்டு தலசீமியா, ஆல்ஃபா தலசீமியா வருது. பீட்டா தலமீசியா, ஸோ த மோர் ஜீன்ஸ் அஃபெக்டட் த லெஸ் ஆல்ஃபா குளோபின் மாலிக்யூல்ஸ் ப்ரொடியூஸ்ட். எத்தனை ஜீன் அஃபெக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ஃபா குளோபின் மாலிக்யூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது குறையும். ஒரு ஜீன்னா அதிகம், கொஞ்சம் ஓரளவு சிந்தஸ் ஆகும். 2 ஜீன்னா இன்னும் குறையும், 3 ஜீன்னா ரொம்ப குறையும், 4 ஜீனுமே அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப குறைஞ்சி போயிடும். While beta thalassemia is controlled by a single gene HBB on chromosome number 11. beta thalassemia-வுக்கு இந்த பேர்லேயே இருக்குது. ஆல்ஃபா தலசீமியானா A2, A1, A2, ஆல்ஃபானா A, பீட்டானா HBB. HBங்கிறது ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினில் ஆல்ஃபா செயினை சிந்தசிஸ் பண்ணுறதை தடுத்தா ஆல்ஃபா HbA, HbA1, A2. பீட்டா தலசீமியாங்கிறது ஒன்று தான், ஒரு ஜீன் தான் அஃபெக்ட் ஆகுது, அதனால் HBBன்னு மட்டும் வச்சுருந்தாங்க. குரோமோசோம் 11ல் தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு ஜீன் தான் ஆஃப் ஈச் பேரண்ட் அண்ட் அக்கர்ஸ் டியூ டு மியூட்டேஷன் ஆஃப் ஒன் ஆர் போத் த ஜீன்ஸ். இங்கே என்ன சார் ஒன் ஆர் போத் த ஜீன்ஸ் சொல்கிறாங்க? குரோமோசோம் எப்பவுமே எப்படி இருக்கும்? பேராக இருக்கும். பேர்டு குரோமோசோமில் இங்கே HBBன்னு இருக்கும், அதான் ஒன் ஆர் போத் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உங்களுக்கு வந்து 2 ஜீன் கொடுத்துருக்காங்க. அப்போ HbA1, HbA2னா ஒரு பேர்டு குரோமோசோம்னா மொத்தம் 4 வந்துடும். HbA1 2 இருக்கும், HbA2 2 இருக்கும், பேராக இருக்கும். சரி, தலசீமியா டிஃபர்ஸ் ஃப்ரம் சிக்கிள் செல் அனிமியா இன் தட் த ஃபார்மர் இஸ் குவான்டிடேட்டிவ், எண்ணிக்கையில் அடிப்படையிலான ப்ராப்ளம் ஆஃப் சிந்தசிஸ் டு ஃபியூ குளோபின் மாலிக்யூல்ஸ், வைல் த லேட்டர் இஸ் குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம் ஆஃப் சிந்தசைசிங் த இன்கரெக்ட்லி ஃபங்க்ஷனிங் குளோபின். குவாலிட்டேட்டிவ்னா அந்த ஹீமோக்ளோபினே வந்து டிஃபெக்டிவாக போயிடும். குவான்டிடேட்டிவ்னா சிக்கிள் செல் அனிமியாவில் எத்தனை செல்ஸ் வந்து பைகான்கேவ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எத்தனை செல்ஸ் வந்து அந்த சிக்கிள் ஷேப்புக்கு மாறுதுன்னு எண்ணிக்கையில் போகும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே மொத்தமாக குவாலிட்டேட்டிவ்னா ஓவரால் ஹீமோக்ளோபினே டிஃபெக்டிவாக இருக்கும். எதில்? தலசீமியாவில். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது குரோமோசோமல் டிஸார்டர். ஸோ இதோடு நம்ம வந்து என்ன முடிச்சிட்டோம்? மெண்டலியன் டிஸார்டர். மெண்டலியன் டிஸார்டர்லாம் ஏன்னு முடியுது இல்லைனா எஸ்ன்னு முடியுதுன்னெலாம் பார்த்தோம். அதில் எது வந்து ஆட்டோசோமல், செக்ஸ் லிங்க்டு எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே ரிசசிவ் டிஸார்டர் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது குரோமோசோமல் டிஸார்டர். குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர் காஸ்ட் டியூ டு ஆப்சன்ஸ் ஆர் எக்ஸஸ் ஆர் அப்நார்மல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம். ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் டியூரிங் த செல் டிவிஷன் cycle results in the gain extra chromosome வந்தது இல்லைனா loss of chromosomes called aneuploidy. either ஒரு குரோமோசோம் கெயின் ஆகுது அல்லது லாஸ் ஆகுதுன்னா அது அன்யூப்ளாய்டி சொல்லுவோம். எடுத்துக்காட்டு 46 குரோமோசோம் இருக்கணும், செல் டிவிஷன் அப்போ ஃபார்ம் ஆகிற செல்லு ஒரு செல்லுக்கு 45, இன்னொரு செல்லுக்கு 47ன்னு போயிடுச்சுன்னா அன்யூப்ளாய்டி. குறைவாக இருந்தாலும் அன்யூப்ளாய்டி, கூட இருந்தாலும் அன்யூப்ளாய்டி. ஆனால் எத்தனை குரோமோசோம்? 1 or 2 குரோமோசோம் குறைஞ்சிருக்கலாம், கூடியிருக்கலாம், அது அன்யூப்ளாய்டின்னு சொல்லுவோம் டோட்டல் நம்பரில். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம் வந்து அன்யூப்ளாய்டி ரிசல்ட்ஸ் இன் த கெயின் ஆஃப் எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் 21. 21வது குரோமோசோம் ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கும். சிமிலர்லி டர்னர் சிண்ட்ரோம் ரிசல்ட்ஸ் டியூ டு த லாஸ் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் இன் ஹியூமன் ஃபீமேல்ஸ். ஸோ ஃபீமேலில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கணும், ஆனால் டர்னர் சிண்ட்ரோம் வந்தவங்களுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ், செல் டிவிஷன் ஆஃப் செல் தான் சைட்டோகைனசிஸ். ஆஃப்டர் டெலோஃபேஸ் ஸ்டேஜ் ஆஃப் த செல் டிவிஷன் ரிசல்ட்ஸ் இன், இதோட இது முடிஞ்சிருச்சு, ஒரு குரோமோசோம் அன்யூப்ளாய்டி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வர்றது பாலிப்ளாய்டி. செல் டிவிஷன், இங்கே பாருங்கள், ஒரு செல் இருக்குது, செல் டிவைட் ஆகிட்டுருக்கு,
46 குரோமோசோம்னு 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ செல் வால் ஃபார்ம் ஆகணும். செல் வால் ஃபார்ம் ஆகாமல் அப்படியே இருக்குது. இப்போ இங்கே எத்தனை குரோமோசோம் வந்துருச்சு? 92 குரோமோசோம் வந்துருச்சு. அதுதான் பாலிப்ளாய்டுன்னு சொல்லுவோம். ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ் ஆஃப்டர் டீலோஃபேஸ். செல் 2 நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு, பட் ஆனால் செல் வால் ஃபார்ம் ஆகலை. It increased the whole set of chromosome in an organism, and this phenomena is known as polyploidy. This condition is often seen in plants. Plants வந்து இருக்கும். அனிமல்ஸில் அப்படி இருந்தால் அந்த செல்லே டெஸ்ட்ராய் ஆகிடும். அதனால் நம்ம அனிமல்ஸில் பார்க்க முடியாது. நடக்கும், ஆனால் டெஸ்ட்ராய் ஆகிடும் செல்ஸே. சரி, இப்போ 46 குரோமோசோம் வந்துருச்சு, செல் வால் ஃபார்ம் ஆகல. அப்போது இது ஒரு டிப்ளாய்டு, இது ஒரு டிப்ளாய்டு, 2n + 2n 4n டெட்ராப்ளாய்டு. ஒரு ஹோல் செட்டே இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 46 குரோமோசோமில் +or-1 இல்லை 2 வந்ததுன்னா அன்யூப்ளாய்டி. 46 குரோமோசோமில் 23 + 23 அதுலேருந்து ஒரு பேசிக் செட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போணுச்சுன்னா பாலிப்ளாய்டி. மறந்துடக்கூடாது, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். த டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் எ நார்மல் ஹியூமன் செல் வந்து 46, 23 பேர்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் திஸ் 22 பேர்ஸ் ஆட்டோசோம் சொல்கிறோம், ஒரே ஒரு பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம் சொல்கிறோம். Sometimes, though rarely, either an additional copy of chromosome may be included in an individual. ஒரு additional copy வர வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. additional copy வரலாம். ஆர் இல்லைன்னா அடிஷ்னல் காப்பி இல்லாமல் இருக்கிற ஒரு குரோமோசோம் இல்லாமல் போகலாம். ஸோ இப்போது இல்லைன்னா ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம் கூட என்ன ஆகலாம், இல்லாமல் போகலாம். தீஸ் சிச்சுவேஷன்ஸ் ஆர் நோன் அஸ் ட்ரைசோமி ஆர் மோனோசோமி ஆஃப் குரோமோசோம். இந்த இடத்துல ட்ரைசோமினா என்ன, மோனோசோமினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி முதல்ல என்ன சொன்னாங்க, 46 குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, 47 வந்துருச்சு. இப்போ இந்த 46 குரோமோசோம் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு குரோமோசோம் இப்படி பேராக இருக்குங்களா, செகண்ட் குரோமோசோம் இப்படி பேராக இருக்குங்களா, இந்த மாதிரியே 46 குரோமோசோமும் 23 பேராக இருக்கும். 3, 4, 5 அப்படியே 23 பேர்ஸாக இருக்கும். சரி, 23 பேர்ஸ் 23 × 2 எவ்வளவு, 46. ஓகே, இப்போது ட்ரைசோமினா என்ன சொன்னாங்க, முதல்ல ஏதோ ஒரு நம்பர் ஆஃப் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இப்போ செகண்ட் குரோமோசோம் ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்போ 46 + 1 47. இதை ஏன் சார் ட்ரைசோமின்னு சொல்கிறாங்க? செகண்டில் யூஸ்வலாக குரோமோசோம் எத்தனை இருக்கும், செகண்ட் பேரில் 2 இருக்கணும். ஆனால் +1 வந்துருச்சு, 2க்கு பதிலாக எத்தனை வந்திருக்கு, டோட்டலாக 3 வந்திருக்கு. அப்நார்மாலிட்டி தான். அப்போ 2 இருக்க வேண்டிய இடத்துல +1 ஆட் ஆனதுனால 3 இருக்கிறதுனால இதுக்கு பேர் 3 ட்ரைசோமின்னு வச்சாங்க. அதே தான் இப்போது நம்ம 23 குரோமோசோம் இருக்குது, ஃபஸ்ட்டு செட்டு, செகண்ட் செட்டு, இந்த மாதிரி 23 பேர்ஸ் இருக்குது. இதில் ஒரு குரோமோசோம் இல்லை, அதாவது ஒன்று வந்து என்ன ஆயிடுச்சு, இல்லாமல் டெலீட் ஆயிடுச்சு. அப்போது 46 குரோமோசோமுக்கு இங்கே எங்கே -1 இல்லாமல் போச்சுன்னா 45 தான் இருக்குது. இதை ஏன் மோனோசோமின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குரோமோசோம் மிஸ் ஆயிடுச்சுன்னா, இங்கே பாருங்கள் 2 இருந்தால் நார்மல், 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 தான் இருக்குது. 2 இருக்கிற வேண்டிய இடத்துல ஒரு குரோமோசோம் இருக்கிறதுனால சிங்கிள் குரோமோசோம் தான் செகண்ட் பேரில் இருக்குது. அதனால் அதுக்கு பேர் மோனோசோமின்னு பேர் வச்சாங்க. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்து சச் ஏ சிச்சுவேஷன். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, ஒரு குரோமோசோம் 46 + 1 இருந்துச்சுன்னா ட்ரைசோமி, 46 - 1 ஆயிடுச்சுன்னா மோனோசோமி. Such a situation leads to very serious consequences in the individual. ஒரு குரோமோசோமே இல்லை, 46க்கு பதிலாக 45 தான் இருக்குது. ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்குது, 46க்கு பதிலாக 47 இருக்குது. ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அது எல்லா கேரக்டரையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும். ஒரு குரோமோசோம் கம்மியாக இருந்துச்சுன்னா இருக்கிற கேரக்டர் இல்லாமல் போகும். அதுதான் சீரியஸ் ப்ராப்ளம், கான்சிக்வன்சஸை ஏற்படுத்துது. டவுன் சிண்ட்ரோம் பாருங்கள், குரோமோசோமல் டிசார்டர், டர்னர் சிண்ட்ரோம், கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம், எல்லாம் சிண்ட்ரோம்னு முடியுது. இந்த 3 குரோமோசோமல் டிசார்டருக்கு எக்ஸாம்பிள். அப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸில் எது குரோமோசோமல் டிசார்டர்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிண்ட்ரோம்னு முடியும். எது உங்களுக்கு மெண்டலியன் டிசார்டர்னு கண்டுபிடிச்சிடலாம். சிண்ட்ரோம்னு முடியாது, சஃபிக்ஸ் ஏ அல்லது எஸ்ங்கிற லெட்டரில் முடியும். சரி, டவுன் சிண்ட்ரோம். The cause of this genetic disorder is presence of an additional copy of chromosome number 21. அப்போ டவுன் சிண்ட்ரோம் இஸ் an example of trisomy of 21 எதை சொல்லுவாங்கன்னா டவுன் சிண்ட்ரோமை சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். This disorder was first described by
லாங்டன் டவுன் அவர் சொன்னதுனால இதுக்கு பேர் டவுன் சிண்ட்ரோம்னு வச்சுட்டாங்க. கண்டுபிடிச்ச ஒரு பேர் 1866 கண்டுபிடிச்சார், ரிப்போர்ட் பண்ணார். த அஃபெக்டட் இண்டிவிஜுவல் இஸ் ஷார்ட் ஸ்டேச்சர்டு, குட்டியாக இருப்பாங்க, வித் ஸ்மால் ரவுண்ட் நெக், ஃபர்ரோடு டங், நாக்கில் குழி இருக்கும், பள்ளம் இருக்கும், அண்ட் பார்ஷியலி ஓப்பன் மவுத், வாய் ஓப்பனாகவே தான் இருக்கும், பாம் வந்து ப்ராடாக இருக்கும், அண்ட் வித் கேரக்டரிஸ்டிக் பாம் க்ரீஸ், இந்த கோடெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஃபிசிக்கல் சைக்கோமோட்டார்னா கை கால்லாம் அசைக்கிறோம், பேசுகிறோம்ல, சைக்கோமோட்டார் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் வந்து குறைப்பட்டு இருக்கும், ரிட்டார்டடாக இருக்கும். இது டவுன் சிண்ட்ரோம். ஆட்டோசோமல் 21வது குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால வருது, ட்ரைசோமி. 47 குரோமோசோம் அங்கே இருக்கும், 46க்கு பதிலாக டோட்டலாக. அடுத்து கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம். This genetic disorder is also caused due to the presence of additional copy of the X chromosome. இதுக்கு முன்னாடி டவுன் சிண்ட்ரோம் வந்து ஆட்டோசோம், பாடிஸ் கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுற குரோமோசோம், 21வது குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இங்கே உங்களுக்கு 23வது பேரில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்குது, டோட்டலாக 47. இதுவும் ட்ரைசோமி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன் சிண்ட்ரோமும் ட்ரைசோமி தான், எழுதி வச்சுக்கோங்க. கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோமும் ட்ரைசோமி தான். Such an individual has overall masculine development. அப்படியே மேல் மாதிரி இருப்பாங்க, ஒய் குரோமோசோம் இருக்கிறதுனால. ஹவவர் த ஃபெமினைன் டெவலப்மெண்ட், 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால பிரஸ்ட்டு, மார்பகங்கள் பெண்களுக்கு இருக்கிற மாதிரி கைனகோமெஸ்டியா வந்திருக்கும். இஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட். சச் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஸ்டிரைல், அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. அடுத்த ஜென்ரேஷனுங்கிற ஒன்று கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு வராது. சிண்ட்ரோம்னா டிசீஸ், ஓகே. டர்னர் சிண்ட்ரோம் நிறைய ப்ராப்ளம்னோடு இருக்கக்கூடிய டிசீஸ், நிறைய டிஸார்டர்ஸ் கம்பைண்டாக இருந்தால் அதை வந்து சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க. டர்னர் சிண்ட்ரோம். சச் எ டிஸார்டர் இஸ் காஸ்ட் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் குரோமோசோம். அப்போது 45 குரோமோசோம் தான் இருக்கும். 23வது பேரில் எக்ஸ்க்கு பதிலாக X1 இருக்கும். அப்போ இது மோனோசோமி, எழுதி வச்சுக்கோங்க. டர்னர் சிண்ட்ரோம் வந்து மோனோசோமிக்கு எடுத்துக்காட்டு. சச் ஃபீமேல்ஸ் ஆர் ஸ்டிரைல், இவங்களும் ஸ்டிரைலாக தான் இருப்பாங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிடையாது. ஓவரிஸ் ஆர் ருடிமெண்டரி, ஓவரிஸ் டெவலப்டாக இருக்காது. பிசைட்ஸ் அதர் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூடிங் லேக் ஆஃப் அதர் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஸோ மற்ற செக்ஷுவல் கேரக்டர், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரும் வராது. அவங்க ஃபீமேல் வந்து ஸ்டிரைலாக இருப்பாங்க, ஃபர்டைலாக இருக்க மாட்டாங்க. அதை டர்னர் சிண்ட்ரோம் சொல்கிறோம். மோனோசோமி, டர்னர் சிண்ட்ரோம் வந்து மோனோசோமி. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த சாப்டர். நெக்ஸ்ட் நம்ம அது பேர் என்னது, மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆரம்பிச்சாலும். அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.